ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சித்த வேதம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் 7ஆம் அத்தியாயம். சிஷ்யன், சுவாமி விசாரம் ரூபம் என்றும் ரூபம் விசாரம் என்றும் கற்பித்தீர் அல்லவா? ஆனால் அந்த பிரகாரமே காணவும் படுகிறது. ஆனால் அது எப்படி என்று புலப்படவில்லை. குரு, இப்படி காணப்படுவதும் கேட்கப்படுவதும் அறியப்படுவதும் முதலிய யாவும் ஒன்றுமில்லாதது. இவையாவும் தன்னிலிருந்து உண்டானது என்றும் தன்னிலேயே லயிக்கப்படுகிறது என்றும் பல தடவை சொல்லப்படுகிறது அல்லவா? ஆனால் இவைகளை காணுவதும் கேட்பதும் அறிவதும் ஆகிய இவைகளெல்லாம் சொப்பனமாகும். சிஷ்யன், குருவே, சொப்பனமா? நான் இப்போது தூங்கவில்லையே. தூங்குகையில் தானே சொப்பனம் என்பது. இப்போது எப்படி சொப்பனம் என்று சொல்லுவது? குரு, ஓஹோ, நீர் இப்போது உணர்வோடு இருக்கின்றீரோ? ஒரு காலம் இல்லை. உமக்கு இப்போது தூக்கம் காணுவதும் கேட்பதும் அறிவதும் யாவும் இத்தூக்கத்தினாலேதான். சிஷ்யன், சுவாமியே, என்ன இவ்விதம் சொல்லுகிறீர்? நான் தூங்கும்போது யாதொன்றையும் அறிவதில்லை. இப்போது நான் உணர்வுடன் இருக்கின்றேன். இவையெல்லாம் காணுவதும் கேட்பதும் அறிவதும் செய்கின்றேன். அப்படி இருக்க இது தூக்கம் என்றும் இந்த காணப்படுபவை எல்லாம் சொப்பனம் என்றும் சொல்வதை எவ்விதத்தில் நம்புகின்றது? குரு, ஆனால் இப்பொழுது உமக்கு தூக்கம் தெளிந்திருக்கிறது என்று அல்லவா? இந்த அவஸ்தை யாதென்று சொல்ல வேண்டும்? சிஷ்யன், ஜாக்கிரதா அவஸ்தை என்று. குரு, எத்தனை அவஸ்தைகள் உண்டு? சிஷ்யன், 3 அவஸ்தைகள். குரு, அவைகள் யாவை? சிஷ்யன், ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி. குரு, இப்பொழுது எந்த அவஸ்தை? சிஷ்யன், ஜாக்கிரதை. குரு, ஜாக்கிரதை என்று சொல்லப்பட்ட நிலைமை எது? சிஷ்யன், உணர்வோடு இருப்பது. குரு, இப்பொழுது உனக்கு உணர்வு உண்டோ? சிஷ்யன், உண்டு. குரு, உண்டென்றால் உம்மை நீர் அறிய வேண்டியதல்லவா? சிஷ்யன், அறிகிறேன். குரு, ஆனால் உங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீரா? சிஷ்யன், இல்லை, என்னை நான் அறிகிறதில்லை. குரு, உம்மை நீ அறிந்ததில்லை என்று நீரே சொல்லுகிறீர். அப்படி உங்களை நீங்கள் அறிந்ததில்லை என்றால் உமக்கு உணர்வுண்டு என்று சொல்ல இடமுண்டோ? சிஷ்யன், இடமில்லை. குரு, உணர்வு இல்லாத அவஸ்தையை ஜாக்கிரதை என்று சொல்லலாமோ? சிஷ்யன், சொல்லக்கூடாது. குரு, ஜாக்கிரதை அல்லவென்றால் பின் என்ன நிலைமை? சிஷ்யன், சுளுப்தியாயிருக்கும். குரு, சுளுப்தி என்றால் என்ன? சிஷ்யன், தூக்கம். குரு, ஆனால் இப்பொழுது உமக்கு நல்ல தூக்கமாகும். எப்படி என்றால் நீ தூங்கும் சமயம் நான் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற விசாரம் உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, இந்த பிரகாரம்தான் நீர் இப்போது தூங்குகிறீர். அப்படி தூங்குவதனால்தான் நான் இப்போது தூங்குகிறேன் என்கிற விசாரம் இல்லாமல் போனது. சிஷ்யன், நான் தூங்குகிற சமயத்தில் இப்படி யாதொரு அவஸ்தையையும் காணுவதில்லை அல்லவா? இப்பொழுது இவைகள் காணுகிறது. இப்படி காண காரணம் என்ன? குரு, நீர் தூங்கும்போது சொப்பனம் காண்பதில்லையா? சிஷ்யன், காண்பதுண்டு. குரு, அந்த சமயம் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றும் தூங்கும்போது காண்பது சொப்பனம் என்றும் உள்ள விசாரம் உமக்கு இருக்கிறதா? சிஷ்யன், இல்லை. குரு, அப்படி சொப்பனம் அனுபவித்துக் கொண்டிருக்கையில் உமது விசாரம் யாதென்று தோன்றுகிறது? சிஷ்யன், இது ஜாக்கிரதா அவஸ்தை என்றும் யதார்த்தத்தில் நாம் அனுபவிக்கிறதென்றும் தோன்றுகிறது. குரு, தூக்கம் விழித்த போதோ? சிஷ்யன், நான் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்போது தோன்றிய யாவும் தூக்கத்தில் சொப்பனம் என்றும் புலப்படுகிறது. குரு, இது போலவேதான் நாம் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காணப்பட்டதும் கேட்கப்பட்டதும் அறியப்பட்டதும் யாவும் சொப்பனமே. எவ்விதமென்றால் தூங்கும்போது உண்டான சொப்பனமானது யதார்த்தத்தில் நாம் அனுபவிக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் தூக்கம் விழித்த பிறகேதான் அவைகள் உண்மையல்லவென்றும் தூங்கியதால் உண்டான சொப்பனம் என்றும் புலப்படுகிறது. இதை போலவேதான் இது தூக்கம். இதில் காண்பதெல்லாம் சொப்பனம். இந்த தூக்கம் எப்போது தெளிகின்றதோ அப்போது மாத்திரம் நான் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அந்த சமயத்தில் பார்த்ததெல்லாம் சொப்பனம் என்றும் புலப்படுகிறது உண்டு. சிஷ்யன், சுவாமின் இந்த அவஸ்தை தூக்கம் என்றும் காண்பது யாவும் சொப்பனம் என்றும் தெளிவாகிறது. ஆனால் சாதாரணமாய் தூங்குகிறதும் சொப்பனம் காண்கிறதும் உண்டல்லவா? குரு, உங்களுக்கு இந்த தூக்கமும் சொப்பனமும் அல்லாமல் வேறே நீர் தூங்குகிறதோ சொப்பனம் காணுகிறதோ செய்கிறதில்லை சுவாமி. சிஷ்யன், சுவாமியே, என்ன இவ்விதம் கற்பித்தீர்? நான் சாதாரணமாய் தூங்குவதும் சொப்பனம் காணுவதும் உண்டு. அது எனக்கு அனுபவமாய் இருக்கையில் தாங்கள் இல்லை என்று சொல்லுவதை நான் எப்படி நம்புகிறது? குரு, ஆனால் நீங்கள் தூங்குவதும் சொப்பனம் காண்பதும் எவ்விதமென்றால்
உமக்கு சுமார் 1 மைல் தூரத்திற்கு அப்பால் ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அத்தொழிற்சாலையில் நீர் இருக்கும்போது நீர் பார்க்கிற தூரம் வரைக்கும், சப்தம் கேட்கிற வரைக்கும் என்னென்ன சங்கதி நடக்கிறதோ அவை யாவையும் காணவும் கேட்கவும் அறியவும் செய்கிறீர். அந்த ஸ்தலம் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தால் தொழிற்சாலையில் நடக்கிற யாதொரு அவஸ்தையையும் காணவும் கேட்கவும் அறியவும் கூடுகிறதோ? சிஷ்யன்: இல்லை குரு. ஏன்? சிஷ்யன்: தொழிற்சாலையிலுள்ள யாதொரு அவஸ்தையும் எனக்கு காணாததால். குரு: ஏன் காண்கிறதில்லை? சிஷ்யன்: தொழிற்சாலையை விட்டு நான் சொந்த கிரகத்திற்கு வந்ததனால். குரு: தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்தபோது தொழில் ஸ்தலத்தை பற்றி யாதொரு சமாச்சாரமும் அறியவோ கேட்கவோ காணவோ செய்கிறதில்லை. ஆனால் சமயம் நீர் தூங்கினீர் என்று சொல்ல இடமுண்டோ? சிஷ்யன்: இடமில்லை குரு. இதே விதமாகத்தான் இந்த காணப்பட்ட உலகமும் நமக்கு ஒரு தொழிற்சாலை. சாதாரணமாக நீர் தூங்குகிறதென்று சொல்லும் சமயம் இந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த கிரகத்தில் இருக்கின்ற சமயமாகும். அந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த கிரகத்தில் இருந்த போது தொழில் ஸ்தலத்திலுள்ள யாதொன்றையும் காணவோ கேட்கவோ அறியவோ முடியாமல் இருக்கிறது. நீர் சாதாரண தூக்கம் என்று சொல்லி வருகிறது இதைத்தான். இது தூக்கமல்ல, தொழில் விட்ட சமயமாகும். சிஷ்யன்: அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவர் யாரென்று எனக்கு தெரிகிறதில்லை. குரு: காணுவதும் கேட்பதும் அறிவதும் செய்வது உங்களில் யார்? சிஷ்யன்: மனம். குரு: மனம் இல்லையென்றால் நீர் யாதொன்றையும் காணவும் கேட்கவும் அறியவும் செய்யவும் முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அப்பொழுது தொழில் ஸ்தலத்தில் இருந்தது யார் என்று அறிய வேண்டியது? சிஷ்யன்: மனம்தான். குரு: ஆனால் நீர் தூங்குகிறதென்று சொல்லுகிற சமயம் உமது மனம் தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்த சமயமாகும். அதற்கு தூக்கம் என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: பின் என்னவென்று சொல்ல வேண்டும்? சிஷ்யன்: மனசின் வேலையை விட்ட சமயம் என்று. குரு: தவிர ஒரு கடையில் கடைக்காரன் அநேக சாமான்களை கொண்டு வந்து வைத்து பகல் முழுவதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். வியாபாரம் நிறுத்தின சமயம் சாமான்களை எடுத்து உள்ளே வைத்து கதவை மூடி தாளிட்டிருக்கிற சமயத்தை அவன் தூங்கும் சமயம் என்று சொல்லலாமா? சிஷ்யன்: கூடாது. குரு: ஆனால் அது அவனுக்கு என்ன சமயம்? சிஷ்யன்: வியாபாரம் நிறுத்தின சமயம். குரு: இதே பிரகாரம்தான் மனமும் ஒரு வியாபாரி. அந்த விதமான மனம் விசாராதிகளாயிருக்கின்ற சாமான்களை கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்தி விசாராதிகளாகிய சாமானுடன் உள்ளே பிரவேசித்து கதவை மூடி இருக்கிறது. இந்த அவஸ்தையைத்தான் நாம் தூங்குகிறோம் என்று சொல்லுவது அது தூக்கம் அல்ல, அது வியாபாரம் நிறுத்திய சமயம். ஆனால் தூக்கம் என்று சொல்ல வேண்டியது தன்னைத்தான் அறியாதிருக்கின்ற நிலைக்குத்தான். சிஷ்யன்: குருவே, தூக்கம் இந்த விதமானால் சொப்பனம் எவ்விதம் உண்டாகும்? குரு: ஹே, தூங்காமல் சொப்பனம் காண்கிறது என்று சொன்னது சரியல்ல. தூங்கும்போது ஒருபோதும் சொப்பனம் காண்பதில்லை. காண்பதானால் அந்த சமயம் தூக்கம் என்று சொல்லுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்திருந்த போது தொழில் ஸ்தலத்தில் கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் செய்ததும் ஆகிய எல்லா காரியங்களையும் நீர் ஆலோசிப்பதில்லையா? சிஷ்யன்: ஆம். குரு: தூங்கினால் ஆலோசிக்க முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அப்படி ஆலோசிப்பதற்கு சொற்பனம் என்று சொல்லக்கூடுமோ? சிஷ்யன்: கூடாது. குரு: ஆனால் அது என்னவென்று சொல்ல வேண்டும்? சிஷ்யன்: நான் செய்தவைகளையும் செய்ய வேண்டியவைகளையும் பற்றி யோசிக்கின்ற சமயம் என்று சொல்லலாம். குரு: அந்த யோசனை செய்வது எப்போது, எவ்விடமிருந்து? சிஷ்யன்: தொழில் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்திருந்த சமயம். குரு: ஆனால் நீர் தூக்கம் என்று சொல்லுகின்ற சமயம் மனசினுடைய தொழிலை விட்டு சொந்த கிரகத்தில் இருக்கின்ற அவஸ்தை அல்லவா? அந்த பிரகாரமாக இருக்கும்போது மனம் தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுகிறது. நீர் தொழிலை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து உமக்கு அறிவுண்டாகியதற்கு பின் நடந்ததாயிருந்த சம்பவங்களைத்தானே ஆலோசிக்க இடமுள்ளதும் ஆலோசிக்கிறதும். தவிர இனிமேல் இன்னின்னது செய்ய வேண்டும் என்றும் செய்விக்க வேண்டும் என்றும் ஆலோசிக்க இடமுள்ளதும் ஆலோசிக்கிறதும் சகஜமல்லவா? அதுபோலவேதான் மனம் தன்னுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து தன்னால் அறியப்பட்டதையும் காணப்பட்டதையும் கேட்கப்பட்டதையும் ஆலோசிக்கின்றதைத்தான் நீர் சாதாரணமாக சொப்பனம் காணுகிறது என்று சொல்லுகிறது. அது சொப்பனம் அல்ல.
மனம் தொழில் ஸ்தலத்தை விட்டு சொந்த ஸ்தலத்திலிருந்து முன் சொன்ன சங்கதிகளை பற்றி ஆலோசிக்கின்றதுதான். இந்த ஆலோசனைக்கு சொப்பனம் என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ? சிஷ்யன், இடமில்லை குரு. அது மட்டுமல்ல, நீர் ஜனித்த பின் அறியாதிருந்ததோ, கேட்காதிருந்ததோ, காணாதிருந்ததோ ஆகிய யாதொரு சங்கதிகளையும் சொப்பனம் காணுகிறதுண்டோ? சிஷ்யன், காணுகிறதுண்டு குரு. நீர் பிறந்ததன் பிறகு காணாதவைகளோ, கேட்காதவைகளோ, அறியாதவைகளோ ஆகிய யாதொன்றை குறித்தும் சொப்பனம் காண்பதில்லை. ஆனாலும் கனவில் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், காசி, ராமேஸ்வரம், கிஷ்கிந்தா, அயோத்தியா, ஹரித்வாரம், சத்தியலோகம், பாதாளம், நரகம், சொர்க்கம் முதலியவைகளை பார்த்ததாகவும், ஆகாயத்தில் பறந்து, சமுத்திரத்தில் விழுந்து, தீயில் குதித்து, சிறுத்தை கடித்து, புலி கடித்து, யானை முட்டி, பாம்பு கடித்து, மரத்திலிருந்து விழுந்து, கப்பல் ஏறி ஓடி விழுந்து, தாயார் இறந்து, தகப்பனார் இறந்து, குழந்தை கிணற்றில் விழுந்து, வண்டியில் போய் யுத்தம் செய்து, வெட்டுக்காயம் உண்டாகி, சண்டையாகி, கால் உடைந்து, கை உடைந்து, கண்ணடிபட்டு, தூக்கு போட்டு இறந்து, உத்தியோகம் தரித்து, ஆற்றில் விழுந்து, வியாபாரம் செய்து, இன்னும் மற்றுமுள்ள அநேக விதத்தில் நடந்ததாகவும் கண்டதண்டும் என்றும் நீர் சொல்லலாம். இவைகளில் யாதொரு அவஸ்தையும் நீர் ஜனித்ததன் பிறகு கேட்காமல் இருந்ததோ, காணாமல் இருந்ததோ, அறியாமல் இருந்ததோ ஆகுமா? சிஷ்யன், ஆகாது குரு. அதனால் அந்த அவஸ்தையானது மனம் தன்னுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தன்னால் அறியப்பட்டதையும் காணப்பட்டதையும் கேட்கப்பட்டதையும் பற்றி ஆலோசிக்கிறது தான். அது சொப்பனம் அல்ல. சொப்பனம் என்பது இப்போது நாம் அனுபவிக்கின்றதே யாம். சிஷ்யன், சுவாமியே, இது சொப்பனம் என்று சொன்னீர் அல்லவா? ஆனால் இவ்வளவு அதிகமாக சொப்பனம் அனுபவிப்பதல்ல அல்லவோ? குரு, நீங்கள் சாதாரணமாக தூங்குகிறதென்றும் சொல்லும் சமயம் அனுபவித்ததென்று சொல்லுகிற சொப்பனமா, அல்லது இப்போது அனுபவிக்கிற இந்த சொப்பனமா, எது அதிகம்? சிஷ்யன், இப்போது அனுபவிக்கிறது தான் குரு. ஆனால் நீர் படுத்து தூங்குகிறதென்று சொல்லும் சமயத்தில் ஒரு நிமிஷ நேரம் அனுபவிக்கின்ற சொப்பனத்தை விட இப்பொழுது அனுபவிக்கிறதில்லை. அதனால் இந்த அனுபவம் நிமிஷ சொப்பனமும் தூங்கும் சமயத்தில் அனுபவித்ததென்று சொல்லப்பட்ட சொப்பனம் நீண்ட சொப்பனமும் ஆகும். நீர் சாதாரணமாக படுத்து தூங்கும் சமயம் அனுபவித்ததென்று சொல்லுகிற சொப்பனம் எத்தனை நேரம் உண்டாயிருந்தது? மிகவும் குறைந்த சமயம்தான். அதுவும் 1-2 நிமிஷ நேரமாக இருக்கலாம். அந்த சமயத்துக்குள்ளாக நீர் எத்தனையோ நீண்ட காலத்துக்குள்ள ஸ்திதிகளை அனுபவிக்கின்றீர். எப்படி என்றால், தாய் இருந்தது, தகப்பனார் இருந்தது, காசியிலும் ராமேஸ்வரமும் போய் பிண்டம் வைத்து, இந்த வருஷம் இந்த மாசம் இந்த தேதியில் பிறந்தது, இன்றைக்கு 60 வயதாயிற்று, சஷ்டி பூர்த்தியாகி நான் வாதரோகம் பிடித்து படுத்து கஷ்டப்பட்டு போய் வெட்டுண்டு காயம்பட்டு பிடித்து தண்டித்து ஜெயிலில் போய் ராஜாவாகி இன்ன திக்கில் இருந்து இந்த இடத்தில் பிறந்து இந்த மனிதனை தூக்கத்தில் போய் கூப்பிட்டு நாங்கள் இருவரும் ஒரு இடத்தில் படுத்து தூங்கி இந்த பிரகாரம் அநேக சதுர் யுகங்கள் அனுபவித்ததாக சொப்பனம் கண்டு பயந்து அழுது, அந்த சமயம் நீர் சொன்ன தூக்கம் விழித்தால் மேற் சொன்னவை யாவும் உண்மையில் உண்டானதா? சிஷ்யன், இல்லை குரு. ஆனால் இவைகளை அனுபவித்ததெல்லாம் எத்தனை நேரத்தில்? சிஷ்யன், 1 நிமிஷ நேரத்தில். குரு, 1 நிமிஷ நேரத்தில் எத்தனை சதுர்யுக காலத்தின் விருத்தாந்தங்கள் நமக்கு அனுபவமாய் தோன்றுகின்றன? சிஷ்யன், அது அநேக சதுர்யுகங்கள் விருத்தாந்தங்கள் அனுபவித்ததாக தோன்றுகின்றன. குரு, அப்பொழுது நீண்ட சொப்பனம் எது? சிஷ்யன், தூங்குகிறோம் என்று எண்ணி வருகின்ற சமயத்தில் தோன்றின சொப்பனம். குரு, ஆனால் நமக்கு இப்போது நல்ல தூக்கம். இப்படி தூங்குகிறதனால் உலகம் உண்டென்றும், தாய் தகப்பன்மார்கள் உண்டென்றும், பிறந்தோம் இறந்தோம் என்றும், 5 பிராயம் முதல் 100 வயது ஆனது என்றும், பிறந்தவுடன் இறந்து என்றும், மற்றுமிழிந்த காணப்பட்ட எல்லா அவஸ்தைகளும் தோன்றுகின்றன. இது நமக்கு 1 நிமிஷ நேரத்து சொப்பனமாகும். எந்த சமயம் நம்முடைய இந்த தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது மாத்திரம் இதுவரையும் நாம் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்றும், நாம் இப்போது கண்டதெல்லாம் சொப்பனமாகும் என்றும் தோன்றுகிறதுண்டு. ஆகையினால் இப்போது இது நமக்கு தூக்கமும், இந்த காணுகின்றதும் கேட்கின்றதும் அறிகின்றதும் அனுபவிக்கின்றதும் சொப்பனமாகும், உண்மை அல்ல. தவிர தூக்கம் என்று சொல்லுகிறது அறிவில்லாமையைத்தான், அதாவது அறியப்பட வேண்டுவதை அறிந்து கொள்ளாததுதான். சிஷ்யன், சுவாமியே,
நான் சுகமாக தூங்கினேன் என்றும் யாதொன்றையும் அறியவில்லை என்றும் தூக்கம் விழித்த பிறகு சொல்லுகின்றோம். இந்த வாசகத்தில் ஒன்றும் தெரிகிறதில்லை. தூங்கி போனதென்று அறியப்படுகிற ஒரு அறிவு மிச்சமிருக்கின்றதல்லவோ, அது என்ன? குரு, இந்த வார்த்தையானது சுத்த தப்பு. எப்படியென்றால், தூங்குவதற்காக படுத்து தூக்கம் வருமளவும் நான் தூங்குவதற்காக படுத்து கொண்டிருக்கிறேன் என்றும் தூக்கம் விழித்ததும் நான் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் உள்ள விசாரம் உண்டாகிறது. தூங்குகிற சமயத்தில் நாம் தூங்குகிறோம் என்கிற விசாரம் உண்டாயிருந்ததா? சிஷ்யன், இல்லை குரு. தூக்கம் விழித்த போது தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று நீர் அனுமானிப்பதல்லாமல் தூங்கிய போதுள்ள அவஸ்தை இன்னதென்று சொல்லுவதற்கு முடியுமா? சிஷ்யன், முடியாது குரு. ஆனால் உலகத்தில் சாதாரணமாக படுத்து தூங்கும் போதோ, புத்தி கெட்டு கிடக்கும் போதோ, காக்கை வழிபால் மயங்கி கிடக்கும் போதோ, ஜன்னி கண்டு உச்சி வரை ஏறி உறைந்து கிடக்கும் போதோ, அதல்லாமல் ஹாஸ்பிட்டல் மருந்தாகிய குளோரோஃபார்ம் மயக்க மருந்தை மூக்கின் நேரில் பிடித்து மயங்கி கிடக்கிற சமயத்திலோ உலகத்தை பற்றி மற்றும் யாதொரு அறிவோ நினைவோ உண்டோ? சிஷ்யன், இல்லை குரு. ஆனால் அவைகளெல்லாம் எவ்விதம் கருத வேண்டும்? சிஷ்யன், தூக்கமாகவேதான் கருத வேண்டும் குரு. அதனால் அறிவை அறியாமல் இருக்கின்றதுதான் தூக்கம். ஆனால் அறிவாய் இருக்கின்ற வஸ்து எது? சிஷ்யன், அது தானாயிருக்கின்ற பிரம்மம். குரு, அறியாமையாய் இருக்கின்ற வஸ்து எது? சிஷ்யன், மாயை. குரு, ஆனால் நாம் எந்த நிலைமையில் இப்போது இருக்கின்றோம்? சிஷ்யன், மாயை நிலையில். குரு, அப்பொழுது மாயை என்னவென்றாகிறது? சிஷ்யன், தூக்கம் என்றாகிறது. குரு, ஆகையினால் மாயையாய் இருக்கின்ற தூக்கத்தில் கண்டு அனுபவிக்கின்ற சொப்பனம்தான் இதோ காணுகின்ற அவஸ்தை. எப்பொழுது மாயையாய் இருக்கின்ற தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது உணர்வு உண்டாகும். அந்த உணர்வைத்தான் ஜாக்கிரதா ஜாக்கிரதா என்று சொல்லுவது. எது என்றால், அனித்தியமாகி என்னுடையதென்றும் உன்னுடையதென்றும் மற்றுமுள்ள ராகத்வேஷம் முதலாகிய விருத்திகளை விட்டு நித்தியமாயுள்ள தன்னைத்தான் அறிகின்ற அவஸ்தையாகும். அப்போதுதான் ஜாக்கிரதா அவஸ்தை என்று சொல்லுவதற்கு இடமுண்டு. இப்பொழுது ஜாக்கிரத் இல்லை. 7ஆம் அத்தியாயம் முற்றிற்று. ஓம். தொடரும். ஓம்.